சாக்கடையை முதல்வர் சுத்தப்படுத்திவிட்டு சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து தாமிரபரணி வைகை ஆறு சுத்தப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார். அனைத்தையும் அதிகாரிகள் மறைக்கிறார்கள். கர்நாடகாவில் அம்மா அவர்கள் தைரியமாக தமிழ் வாழ்க என்று கூறிவிட்டு வந்தவர் கமல் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் நிலை மறந்து பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் பேட்டி. கோவை விமான நிலையத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இதுதான் திராவிட மாடலா? அரசு முதல்வருக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிவதில்லை. அதிகாரிகள் மறைக்கிறார்கள். முதல்வருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதிகாரிகள் அதனை மறைத்து விடுகிறார்கள். பிடித்துவிட்டு சென்றிருந்தால் நன்றாக இருக்கும். முதல்வர் டெல்லி சென்று தாமிரபரணி வைகை ஆறு சுத்தப்படுத்த வேண்டும் என கேட்கிறார். ஆனால் இவர்கள் சாக்கடையை சுத்தப்படுத்திவிட்டு சென்றிருந்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என்பதுதான் கமலின் முதல் கொள்கையாக இருந்தது. ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததும் வாரிசு அரசியல் இருக்கலாம் என்கின்றார். அவர்களுக்கு அவர்கள் தாய்மொழி முக்கியம். எந்த மொழி பெரியது என்பதில் கருத்து சொல்ல முடியாது. நம்முடைய தாய்மொழி நமக்கு முக்கியம். அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர, குறிப்பாக கமல் அவர்கள் கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட முதல்வரால் பிரச்சனை வந்தது என்று சொன்னார். ஆனால் அந்த முதல்வர் படப்பிடிப்பிற்காக செல்லும்போது கன்னடம் வாழ்க என்று சொல்ல வேண்டுமென அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள். ஆனால் அம்மா அவர்கள் தைரியமாக தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு வந்தார். எனவே கமல் அவரது நிலையிலிருந்து மாறி ராஜ்யசபா சீட்டுக்காக இன்றைக்கு பேசி வருகிறார். அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கிறது. குறிப்பாக நெட்வொர்க் சார்ஜ் என்பது குறைக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். மத்திய அரசின் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மாநில அரசு எதுவுமே செய்வதில்லை. வீடு கொடுக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு மத்திய அரசின் திட்டத்தை முழுவதுமாக மறைத்துவிட்டு மக்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத அரசாகத்தான் உள்ளது. இன்றைக்கு ஆளும் கட்சியில் பிரதீஷ் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொண்டு இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள். ஆகாஷ் 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொண்டு இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள். பம்பாரில் வரும் நடிகைகளுக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அளவிற்கு பணம் திமுகவிடம் உள்ளது என்று விஜய் சொல்லுவது உண்மைதான். பெட்டி பெட்டியாக பணம் கொடுப்பவர்கள் என்று சொல்வது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். யாருக்கு வாக்களித்தால் நன்றாக இருக்குமோ, நல்லது நடக்குமோ என்று மக்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். அது பற்றிய கருத்தை நாம் சொல்ல முடியாது என்றார். மத்திய அரசு திட்டம் எதுவாக இருந்தாலுமே மாநில அரசு எதுவுமே செய்யறது. வீடு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அது மத்திய அரசு திட்டம் முழுவதும் மறைத்து விட்டு மக்களுக்கு எந்த காரியங்களும் செய்யாத ஒரு அரசாக தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அரசு. விஜய் பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு 2026 பெட்டி பெட்டியே வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்காரு. உண்மைதான். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு. ஆகாஷ் அவர் 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு சொல்றாங்க. அது 500 கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க. இழப்புல பப்புக்கு போயாச்சுன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு பேக் வாங்கி கொடுக்குறாங்க நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணம் அந்த அளவுக்கு எக்ஸஸா இன்னைக்கு திமுகவினர் இருந்துச்சு. அதனால அதுக்கு விஜய் சொல்றது உண்மைதான். வெட்டி வெட்டியா பணம் கொடுப்பாங்க. ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லா இருக்குன்னு பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்கிறேன். ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் பேசுகிறேன். இல்லை, அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது.